இதை தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக பார்த்துட்ருக்கோம். கோயம்புத்தூர் ஒரு ப்ரீமியர் நடந்துச்சு. எல்லா இடங்களையும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, வெளில வரப்போ சந்தோஷமாக வராங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் என்ன சொல்கிறோமோ அதை ரொம்ப இயல்பாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சந்தோஷமான படம் பண்ணால் வெளில வரப்போ பார்வையாளர்கள்ட்ட எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால் ஒரு ஹியூமர் படம் பண்ணதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க எல்லோரும் சிரிக்கிறத பார்க்குறப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதான் இருக்கிறதுலே கஷ்டம் ஒருத்தர் சிரிக்கிற வைக்கிறது தானே. நம்ம ஒருத்தர் அழுக வச்சிடலாம், அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் சிரிக்க வைக்க முடியுமா, நமக்கு வருமானு நான் யோசித்தேன். அப்போ ஓகே, நமக்கு ஹியூமரும் வருங்கிறது வந்து இந்த கடந்த 4 நாட்களில் என்கிட்ட பேசுகிறவங்களாமே சிரிச்சிட்டே பேசுகிறேன். நீங்கள் கூட சிரிச்சிட்டே கேள்வி கேட்குறீங்க, நானும் சிரிச்சிட்டே இருக்கேன். ஸோ ஒரு புது அனுபவமாக, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தெரில எனக்கு இன்னும் அதை பற்றி எதுவுமே தெரில. நம்ம ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ், அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அசிஸ்டண்ட்டை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம இப்போ தான் முதல் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வியாபாரத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. முழுக்க பண்ணுறது வந்து நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. நான் இந்த படத்தை தயாரித்தது ஜிகேஎஸ் பிரதர்ஸ், இவங்க தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ராகுல் சார் ரிலீஸ் பண்ணுறாரு, நான் வந்து அவங்க கூட நிற்கிறேன். இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு அந்த ஒரு வியாபாரத்தினுடைய இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த மூவி எங்கே சுரேஷன் எங்கே போயிட்டாரு, ப்ரொடியூசிங் தான் போயிட்டார். எனக்கு 7 கடல் 7 மலை. ஐ திங்க் இப்போ எல்லாமே சிரிச்சிட்டாங்கல்ல. இந்த படம் வந்து வெற்றிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. அது நிஜமாயிடுச்சுன்னா அது நிஜமாயிரும் நம்புகிறோம். அவரும் அதை நம்புறாரு. அப்படின்னா ஒரு 2-3 மாதத்தில் 7 கடல் 7 மலை வந்துடும். அதுலேயும் ஹியூமர் இருக்குது. தேங்க்யூ. ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷம் பிரதர். இல்லை, அது என்ன, அந்த ஃப்ரீடம் டு ராம் சார் தான். அது அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால தான் நம்ம ஒரு ரிலாக்ஸ் சொல்கிறோம். அவருக்கு புரியுது, அதனால தான் வைக்க சொல்கிறாரு. அண்ட் ஐம் ஹாப்பி. இதில் ரொம்ப சந்தோஷம்னா நீங்கள் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆடியன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் நம்மளோட சேலரி மாதிரி. க்ரஷ்ஷு, அதில் அந்த க்ரஷ்ஷு ஒரு ஹஸ்பண்ட் வந்தார். எப்படி அவர் மாதிரி ஒரு க்ரஷ்ஷு ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே தேவைப்படுதில்ல. சார் நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதோட சந்தோஷம் என்னன்னா ப்ரெஸ்ஸோடு இன்றைக்கி பார்த்தது தான். ப்ரெஸ் என்ஜாய் பண்ணது தான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஹாய். நிஜமாகவே இது ஒரு பேரண்ட்ஸ்க்கான ஒரு லெசன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு இடைவெளி இன்றைக்கி ரொம்ப பெருசாகவே போயிடுச்சு. இந்த உலகம் பெருசாக ஆக வந்து நம்மளுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளும் வந்து பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ராம் சாரோட படைப்புகளில் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமாக இருக்குது. அவருடைய படைப்புகள் எப்பவுமே வந்து குழந்தைகளை ஒட்டி தான் இருக்கும். குழந்தைங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த விதத்தில் இது ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு இருக்கிற நம்ம பேரண்ட்ஸுக்கான ஒரு படம். எங்களை மாதிரியான ஒரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற ஒரு பேரண்ட்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். குழந்தைங்களா வாழ விடணும். அந்த வாழ விடுற கேப்பில் அவங்களுடைய உணர்வுகளை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை விட பெரிய அடி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் சிவா சாரை பற்றி சொல்லணும். இது வரைக்கும் சிவா சாரை வேறு ஒரு ஜேர்னலில் நம்ம பார்த்துருப்போம். இவர் எப்படி, நான் ஃபஸ்ட்டு ராம் சாரோட டைரக்ஷனில் சிவா சார் அப்படின்னும் போது கனெக்டே ஆகலை. ஏன்னா அவரோட எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சிவா சாரோட ஆக்டிங், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே காமெடியும் ஒரு எமோஷ்னலும் மிக்ஸ் ஆகி ஒரு படம் கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக ராம் சாரால் தான் முடியும். சிவா சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அந்த குழந்தையாக இருக்கட்டும், ஒய்ஃப் கேரக்டர் எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிஜமாகவே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். இதை விட பெரிய படம் எதுவே இருக்க முடியாது. தேங்க்யூ ராம் சார் அண்ட் சிவா சார். ஓவராலாக டீம் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அவங்களுக்கான படமாக இருக்குது. ஸோ பசங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம உட்காந்து கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுன்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக அவரோட ஆக்டிங், அந்த பையன் ஆக்சுவலி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அந்த குட்டி பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரூ அவுட்டாக அவனோட எனர்ஜி தான் படத்தை ஃபுல்லாக கொண்டு போகிறது. அஃப்கோர்ஸ் ஃபேமிலியாக தான் வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக என்ஜாயபிளாக இருந்தது. அந்த குட்டி பையன் வேற மாதிரி நடிச்சிருக்கான். அண்டு சிவா சாரும் வந்து கலக்கிட்டாரு. ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. எல்லோரும் தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எப்படி சொல்லுவேன், அந்த விஷுவல்ஸும் அண்ட் மிர்ச்சி சிவா அண்ட் அந்த குட்டி பையன் தேவே கிரேட். அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னும் கூட பேச முடியல, பிகாஸ் இன்னும் என்னோடய தாட்ஸ் அந்த படத்திலே இருக்குது. நான் தேட்டரில் போய் பார்க்க போகிறேன் மறுபடியும். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கோ அண்ட் வாட்ச். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம், மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபில்ம். ராம் சாரோட ஃபேன் நான். அண்ட்
அவர் படங்கள்லாம் ஆஃப்கோர்ஸ் நான் ஆக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், அவர் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் படம், என்ன ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ரொம்ப நல்லா இருந்தது, டச்சிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சிவா, மிர்ச்சி சிவாவோட ஃபேன், ரொம்ப ஃபன்னாக இருந்தது நிறைய இடங்கள், ரொம்ப ரொம்ப ஜாலியான படம். ரொம்ப ரொம்ப டச்சிங்னா அந்த டுவர்ட்ஸ் த எண்டு தான். அங்கே எண்டில் வரும்பொழுது நமக்கு வந்து என்ன இந்த கதை என்னன்னு நமக்கு இன்னும் தெளிவாக புரியுது. ஸோ அந்த அந்த எண்டில் வந்து அப்பா அம்மா பையன் அந்த அந்த ஓட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. யுவன் மியூசிக்லாம் கில் நிறைய கேட்டிருக்கேன்னா. இந்த இந்த படத்தோட சாங்ஸில் வர கேட்டுக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ட்ரெய்லர் டீசர் எல்லாமே. தேங்க்யூ. சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் நிறைய கமர்ஷியல் படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இது பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு. இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம், குழந்தைங்களோட எல்லா குடும்பத்தோடு போய் பார்க்கணும். பட் இது ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது சீரியஸாகவே. ஏன்னா நிறைய இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பிஸியாக இருக்கும், பிஸி ஷெட்யூல். அம்மா ஒரு பக்கம் வேலை, அப்பா ஒரு பக்கம் வேலை, உண்மையிலேயே அப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே. குழந்தைங்களோட ஓரளவுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது டைமு. பட் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அதை நமக்கு ஐ ஓப்பனிங் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது உண்மையிலே. நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் நமக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது. அதுலேயும் சிவா பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லலாம், சிவானாலே ஃபன் தான். சிவா எப்போவுமே வந்து அதில் ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். பட் சிவாவை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு அப்பாவாக பார்க்குறப்ப எனக்கே ஒரு உண்மையாகவே வந்து அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக இருந்துச்சு ஆக்டிங்கு. அண்ட் எனக்கு யாருமே சரி, சிவாவாக இருக்கட்டும், ஒய்ஃப் கேரக்டராக பண்ணவங்களாக இருக்கட்டும், அஞ்சலியாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லா கேரக்டர், அந்த குட்டி குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஒரு சினிமா பார்த்து எனக்கு ஒரு ஃபீலிங்கே வரலை. நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப அருமையாக இருக்குது சீரியஸாகவே. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இது ஸ்பெஷலி இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கிட்ஸுக்கும் பிடிக்கும், பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். ஸோ உங்கள் கிட்ஸோட ஃபுல் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது படம் எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு? இல்லை காமெடி நல்லா இருந்துச்சு. போர் அடிச்சுதா, காமெடி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பறந்து போ படம் பார்த்தோம். பறந்து போ படத்துக்கு வந்து உண்மையிலே ஒரு குடும்பம், ஒரு நகைச்சுவையாக அந்த ஒரு படம் சும்மா சொல்லிட முடியாது. அழகான ஒரு படத்தை வந்து ஒரு அருமையான திரைக்கதை மூலமாகவும் நகைச்சுவையாக கொண்டு போய் நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் ராம் சார். வெறுமனவே வந்து சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதோ, குழந்தைகளுடைய உலகம் எப்படி இருக்குங்கிறத வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிற ஒரு அழகான திரைப்படம் பறந்து போ. உண்மையிலே மனசு நிறைவாக இருக்குது. குடும்பத்தோடு எல்லாருமே வந்து குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். பறந்து போ படம் சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், செம ஜாலியாக இருக்கும். மிர்ச்சி சிவா கலக்கியிருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. டைம் போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நல்ல விஷயமும் இருக்குது அதில். அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து படம் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது படம். இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு டைம் போனதே தெரில. ஸோ இந்த அவங்க ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுக்கும் சாங்ஸ் போட்டது, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், யுவன் சங்கர் ராஜா சார் கலக்கியிருந்தார். டைரக்டர் ராம் சார், மற்ற எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ தான் பறந்து போ படம் பார்த்தேன். ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. எல்லாம் பேரண்ட்ஸும் அவங்க பசங்களோட வந்து பார்க்க வேண்டிய படம். இது ஆக்சுவலி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபு. அதில் நல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களோட பாண்டிங்கை நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா ஹியூமராக என்டர்டெயின்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் கொடுத்த மெசேஜும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நல்லா போய் சேரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. முயற்சி இது வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்ததில்லை. இது ஒரு படம்னு எடுக்கல, இவங்க ஒரு வாழ்வியல் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது மிக 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 வித்தியாசமான முயற்சி. இதில் நடித்தவங்க யாரும் நடிக்கலை,
சொல்லப்போனால் எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான முயற்சி, பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய், நான் ஆக்டர் பிரவீன் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. ஸோ பேரண்டிங் பற்றி நிறையா தெரியாது, நம்ம பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்டு காஸ்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ராம் சார் அண்டு மெர்ச்சி சிவா அண்ட் அந்த அவங்களோட அந்த பலூன் பாப்பா கேரக்டர்ஸ் ஆல்சோ ஸோ குட். படம் வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் கிட்ஸ். ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது மூவி. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அண்ட் தேங்க்யூ ராம் சார், உங்கள் படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த பறந்து போ படத்தோட ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ஒரு ட்ராவல் மூவி தான் இது. இது வந்து ஒரு ப்ளசண்ட்டான மூவியாகவும் இருக்கும். இது ஒரு கிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுற இடங்கள்லாம் ஒரு புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ராம் நிறைய மெனக்கட்டும். அந்த படம் வந்து விஷுவலாக வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.